அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். நல்ல கவனிங்க, அழிந்து போகிற பொன்னை அக்கினி என்ன செய்யும்? சோதிக்கும். இல்லையில சொல்லுங்களா? ஆமென். பொன்னுன்னா ஒரு பொன்னெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க? தங்கத்தை வெட்டி தானே எடுக்கிறாங்க மண்ணில் இருந்து. அலையில சொல்லுங்களா? எல்லாரும் அப்படியே தங்கத்தை கொண்டு வராங்களா? அது அக்கினிக்குள்ள போகிறது. பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அக்கினிக்குள்ள போய் அப்புறம் அதை என்ன பண்றாங்க? உருக்கி அதில் இருக்கிற எல்லா களிம்பையும் நீக்கி அருமையானே அதில் மண்ணெல்லாம் மாறி அதை ஒரு சுத்த பொன்னாக மறுபடியும் அக்கினிக்குள்ள போட்டு அதை புடமிட்டு தான் மறுபடி சுத்த பொன்னாக மாற்றுகிறாங்க. அலையிலே சொல்லுங்களாம். அதே போல நீங்க நல்ல கவனிங்க, விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற, அல்லேலூயா சொல்லுங்களாம். பொன்னை விட அதிக விலை எது? சொல்லுங்க, சத்தமா சொல்லு. விசுவாசம் இருக்கா? அப்ப நிறைய பொன் உங்கள்கிட்ட இருக்கு. பொன்னை விட மேலாக நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க அந்த பீரோல இருக்கிற பொண்ணு தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறேன், அந்த விசுவாசம் அதுதான் எனக்கு நம்பிக்கையா இருக்கு, அதுதான் எனக்கு பீரோயில் இருக்கிறது தான் எனக்கு எல்லாமே இருக்கு, பேங்க்ல இருக்கிறது, சில லாக்கர்ல எல்லாம் கொண்டு வச்சிடுறாங்க. அருமையான தேவ ஜனமே, அதெல்லாத்தை விட அதை விட அதிகமான விசுவாசம் வேதம் சொல்லுகிற, அதை விட அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற விசுவாசம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, சொல்லுங்களா, பொன்னை விட விலையேற பெற்றது விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. மண்ணை விட, உலகத்தினுடைய செல்வாக்குகளை விட தேவப்பிள்ளை நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு என்னைக்கும் விலை மதிக்க முடியாத விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.